ஒன் ப்ளஸ் பட்ஸில் 2Rல பேசிகிட்டு இருக்கேன். மைக் குவாலிட்டி எப்படிடா இருக்கு? பின்னேரில் பக்கத்தில் உட்காந்து பேசுங்கடா. ஒரு ஃபியூச்சர் இல்லை, காதுலேருந்து எடுத்து ஆஃப் ஆகிற ஃபியூச்சர் இல்லை. 700 ஹெட்ஃபோனில் இருக்குது, 2000 ஹெட்ஃபோனில் இருக்குது. காதுலேருந்து ஹாய் டெக்கீஸ், வெல்கம் பேக் டு வேறு மாதிரி டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பீஸ்ட்னு சொல்லப்படுற நாட் பட்ஸ் 2R அப்படின்ற இந்த ஒரு பட்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சீப்பாக இருக்குது அண்ட் வேறு லெவல் ஃபியூச்சர்ஸோட இருக்குது. இந்த ஒரு பட்ஸ் வந்து ஒர்த் ஃபார் மணியா இல்லையான்ட்டு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டிசைன்ஸ்லேருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, டிசைனில் ஒன் ப்ளஸ் யூஸ்வலாக வந்து மெயின்டைன் பண்ணுற மாடல்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. மினிமலிஸ்டிக்காக ஒரு ஸ்மூத் மேட் ஃபினிஷ் இருக்குது அண்ட் லைட் வெயிட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது 2 கலர் வேரியண்ட் இருக்குது நமக்கு, டீப் க்ரே அண்ட் தென் வந்து ட்ரிபிள் ப்ளூ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பிளாக் கலராக தான் நம்மகிட்ட இருக்கிறது. ஓகேவா, இது வந்து ஃபிட்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் எனக்கு மட்டும் ஃபிட் ஆகல, மற்ற நான் கொடுத்த யூஸ் பண்ண எல்லாருக்குமே ஃபிட்டிங்ஸ் வைஸ் வந்து பார்க்கவே இருந்துச்சு. அண்ட் தென் ஈவன் ஒரு லாங் லைஃப் பேட்டரி லைஃப் வரும். அண்ட் தென் ஜிம் யூஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை கால் யூஸ் பண்ணுறவங்க, இல்லைனா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மேரத்தான்ஸாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது வெப் சீரிஸ் அதிகமாக பார்க்குறவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து எனக்கு பட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை எடுத்து வச்சுட்டு கீழே இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஸ்டிக்கர்ஸ் அண்ட் தென் டைப் இவங்களோட யூனிக்கான கேபிள் ஒன்று, அது கூட எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெட் கேபிள் கார்டு வந்து எனக்கு கொடுக்கல, ஸோ அது மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அது கூட வந்து நமக்கு வந்து பேப்பர் மேனுவல்ஸ் வந்து சிலது வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டிக்கு வரும். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதோட குவாலிட்டிக்கு ஒரு 12.4 mm வந்து டைனமிக் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் லெவலுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஒரு பேலன்ஸ்டான ஹை அண்டு மிட் வோக்கல் கிளியராக இருக்குது. ஃபார் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரியலி வந்து சாலிடாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அண்ட் தென் ஒன் ப்ளஸோட ஆடியோ டியூனிங் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆப் மூலிமாவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். சரி, நான் உங்களுக்கு ஆப்பை பற்றி சொல்லிடுறேன். ஆப் சப்போர்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹே மெலோடி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஈக்குவலைசர் செட்டிங்ஸ், அப்புறம் வந்து ஃபயர்வாரில் அப்டேட்லாம் வரும். ஸோ அப்டேட்ஸ்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற சவுண்ட் சேஞ்சஸ்மே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் குயிக்காக பேரிங் இருக்கும். லோ லேட்டன்ஸ் கேம் மோடு வந்து இருக்குது. ஸோ இதையுமே நம்ம அந்த ஆப்பில் போய் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் கேமிங், கால் ஆஃப் டியூட்டி, இந்த பப்ஜி இது வேணாலும் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் லேட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் கொடுத்துல, கொஞ்சம் டிலே எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இதோட கால் குவாலிட்டி வரும். இதோட மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு குவாட் மைக் செட்டப் இருக்குது. அதாவது ஒரு பட்ஸ்லேயும் 2 மைக். ஸோ நான் குவாட் மைக் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, அல்டிமேட்டாக வந்திருக்கு. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இந்த கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்டோரில் செம்மையாகவே இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஒரு விஷயம் கிடையாது. அவுட்டோர்லேயுமே சரி நல்லா வந்து ரிசீவ் ஆகுது. இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த பட்ஸில் இருக்கிறது. அண்ட் தென் இதோட பேட்டரி லைஃப் வருவோம். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 38 ஹவர்ஸ்க்கான டோட்டல் பேட்டரி லைஃப் கேஸோடு சேர்த்து சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஃபுல் சார்ஜில் வந்து போட்டு எடுத்தால் 38 ஹவர்ஸ் வந்து வந்துடும். சிங்கிள் சார்ஜ் ஒரு வாட்டி நம்ம சார்ஜ் பண்ணி அதுலேருந்து எடுத்துட்டோம்னா பட்ஸை எடுத்து யூஸ் பண்ணுறப்ப 8 ஹவர்ஸ் வந்து நமக்கு ப்ளேபேக் வந்து வரும். டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 5 ஹவர்ஸ் ப்ளஸ் நம்மளால் வந்து சார்ஜ், அதாவது ப்ளே டைம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ் அண்ட் தென் வெர்டிக்ஸ் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் லான்ச் ஆனப்போ ஒரு 2500க்கு லான்ச் ஆகிருந்தாலும் இப்போ இதோட ப்ரைஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணது 1899, அதாவது 1900க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக டெஃபினெட்லி ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். சாலிட் ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும். அண்ட் தென் ஒன் ப்ளஸ் பிராண்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் சரி, பேட்டரிக்கும் சரி நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். அண்ட் தென் இதுக்கு வந்து நம்மளோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5/4.3 கொடுக்கலாம். அந்த 3 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஷன் கிடையாது. அண்ட் தென் அது இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு ஃபிட் ஆகாத மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கே ஃபிட் ஆகலன்றப்ப ஸோ நான் நிறையா பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு வந்து ஃபிட் ஆகலை. ஸோ ஒன் ப்ளஸ் பட்ஸில் 2Rல பேசிகிட்டு இருக்கேன். மைக் குவாலிட்டி எப்படிடா இருக்குது? அதனால தான் ஸ்டார் ரேட்டிங் வந்து கம்மியாக கொடுத்துருந்தேன். சரி, கன்க்ளூஷனுக்கு வருவோம். இதுதான் நம்ம ஒன் ப்ளஸ் நாடோட 2R பட்ஸ் 2R அப்படின்ற ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ப்ராடக்ட் வேணுன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வேறு மாதிரி டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். வந்து சிங்கிள் டேப்